அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19/1/2024 தை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நவமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு இரவு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்குது. நாள் முழுவதும் இன்றைக்கி சித்த யோகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறனால தை மாதம் வெள்ளிங்கிறனால அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரும். இன்றைக்கி புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது நவமி திதிங்கிறனால. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 10:12, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 2 மணி முதல் 3 மணி வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்குது. மேஷ ராசியில் குருவும் சந்திரனும் இருக்காங்க. கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் அதாவது விருச்சிகத்தில் இருந்த சுக்கிரன் இன்றைக்கி தனுசு ராசிக்கு புதனும் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. மகர ராசியில் சூரியனும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி திதியை தவிர்த்து மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான நாள் தான். ஆனால் திதி சரியில்லாததுனால எந்த ஒரு சுப காரிய நிகழ்ச்சிகளையும் தவிர்க்கிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னா குடும்பத்தில் கொஞ்சம் வியக்கிற மாதிரி இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் வாங்கிறதுக்கு யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். பசங்க விரும்பினதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும். இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கு சின்னதாக உங்களோட மனக்கவலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது தடையாக இருக்கும். அதனால் அந்த மனக்கவலையை தீர்த்துட்டு மும்முரமாக வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து சமாளிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. தப்பு எதுவும் நடக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டாலே நல்ல பேர் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இவ்வளோ நாள் இருந்த கருத்து வேறுபாடு ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத சலசலப்பு இருக்கும். பண விஷயத்தில் பண வரவு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளுமையாக பொருட்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வலி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் தாமதமாகவே செஞ்சு முடிப்பீங்க. சுப காரிய முயற்சிகளில் சின்னதாக இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பசங்க வழியில் சின்ன சின்ன மனசங்கடங்கள் உண்டாகும். வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களோட தொடர்பு இன்றைக்கி கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. எல்லாரையும் அனுசரித்து போகிறது மூலிமா நன்மை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும். அதிகமான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் நேரமும் உழைப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் கவலை ஏற்படலாம். கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள உறவில் சுமூகமான நிலை இல்லை. மனசு திறந்து பேசி புரிய வச்சிங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறனால கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த செயல்லையும் மன மகிழ்ச்சியோடு செஞ்சு முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுல நல்ல ஒரு வெற்றியை தரும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நல்லாவே இருக்கும். புதிய முயற்சிகளால்
குடும்பத்தாரோட ஆதரவு உங்களோட புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட செயல்களில் வெற்றி பெறுவதற்கு வலிமையும் ஊக்கமும் உங்கள்கிட்ட இன்றைக்கி நிறையவே இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி நாள் உங்களுக்கு செழிப்பை தரும் நாளாகத்தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பேரும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி யோசித்து செயல்படுறதுனால 2 பேருக்குள்ளேயும் புரிதலும் அன்பும் நல்லாவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. வரவு நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஊக்கத்தொகையோ இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசும் உற்சாகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சின்னதாக இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். சுறுசுறுப்போடவும் தெம்போடவும் இன்றைக்கி இருப்பீங்க. நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த வேலைகள் இன்றைக்கி ஈஸியாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு பொறுமையாக சாதகமாக தான் அமையும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை பெருக்கிறதுக்கு புதிய வழியை கண்டுபிடிக்கிற ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளில் ஆதாயங்களை இன்றைக்கி உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது செலவு பண்ணாலும் செல்வ ஆதாயங்களை இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வெற்றி நல்லா இருக்கும். உங்கள் வேலையை ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும். வேலையில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது திருப்தியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நண்பர்கிட்டேருந்து பண உதவியும் வர வேண்டிய பாக்கியும் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. வழக்கமான மருத்துவ செலவுகள் மட்டுமே இருக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றி சேமிப்பை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிக்கனமாக செயல்படுறது நல்லது. பணப்பிரச்சனை ஓரளவு குறையும். அப்போது எதையும் செய்வதற்கு முன்னாடி யோசித்து செயல்படுறது நல்லது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எந்த ஒரு செயல்லையும் தெளிவாக யோசித்து முடிவெடுக்கிறதோ அதே மாதிரி அடுத்தவங்க கூட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமையை வச்சு செயல்பட்டிங்கன்னா தடைகளையும் ஏமாற்றங்களும் தகர்க்க முடியும். கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி நல்லுறவு இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து அமைதியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் இன்றைக்கி எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத பண விரயங்கள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமாக சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும். பெரியவர்களோட அதிருப்திக்கு இன்றைக்கி ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறது தவிர்க்கிறது நல்லது. பயணங்களையோ புதுசு முயற்சி செய்கிறதையோ தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட தினசரி செயல்களை கூட இன்றைக்கி மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையோட போராடுறது நாளை கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பொறுமையாக மன உளைச்சல்னால பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் வீட்டில் புரிஞ்சு கொண்டு பொறுமையாக நடந்துக்கிட்டு அமைதியாக போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை. சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் மன உளைச்சல் காரணமாக கண்ணெரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி.
இன்றைக்கி குடும்பத்தில் புத்திர வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். கூட இருக்கிறவங்க மூலிமா அனுகூலம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் தடவிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கொடுத்த கடன் வசூலாகும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். உங்கள் எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு நாள். உங்களோட தொழில் வேலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தொழிலுக்கு திறமைக்கு மேலதிகாரிகளும் கஸ்டமர்கிட்ட இருந்தோ பாராட்ட பெறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட வேலை மூலிமா மேலதிகாரிக்கு பெருமை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சுமூகமான உறவு இருக்கும். உங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உபயோகமான வழியில் இன்றைக்கி பணத்தை செலவிடுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சேமிப்பும் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி பசங்க வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடும். உங்களோட அறிவுத்திறமையால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்க பெற்று நல்லா பேரும் புகழும் கிடைக்கும். உற்றார் உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத உதவி மகிழ்ச்சியை அளிக்கும். இன்றைக்கி முன்னேற்றமான நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட தடைகளை தாண்டி முன்னேறி சாதனை படிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி உங்களோட பலனை எதிர்பார்க்காம கடமையாக செய்வீங்க. அதில் உங்களோட மனப்பான்மை காரணமாக பணியை விரைந்து முடித்து உங்கள் மேலதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உண்மையான அன்பும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு நிலை நல்ல முறையில் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லாவே இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். கூட பிறந்தவங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷம் கூடும். தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைக்கி கைகூடி வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்றைக்கி பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணிகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்க சிரமப்பட்டு தான் ஆகணும். கடினமாக உழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலனை தரும். அதிகமான வேலை காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சகஜமாக பழகுங்க, கேஷுவலாக இருங்க, சந்தோஷமாக பேசிக்க பாருங்கள். அப்போது உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சீராக கிடையாது. அதனால் எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கவலைகள் ஏற்படும். மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மட்டும்தான் பிரச்சனை. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட நீங்கள் செய்கிற செயல்கள் முழு ஈடுபாடோட செஞ்சு நல்ல ஒரு பலனை பெற முடியும். கூட பிறந்தவங்கள அனுசரித்து போகிறது மூலிமா அனுகூலம் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறது நல்லது. பணப்பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பசங்களால் பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான குறைந்த அளவு அனுகூலமாக இருந்தாலும் அனுகூலமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு வேலையை செஞ்சிங்கன்னா உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டிய நல்லதாக இருக்கும். நட்போடு பேசுனீங்கன்னா நல்லுறவை மேம்படுத்த முடியும். பண விஷயத்தில் இன்றைக்கி சாதகமாக இல்லை, கூடுதலான செலவுகள் இருக்குது. அதனால் பார்த்து கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அமைதியாக மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கும். அதே மாதிரி உங்களோட இலக்கை அடையிறதுக்கு நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அது சந்தோஷத்தை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட பணி மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். திறமையாகவும் துல்லியமாகவும் இன்றைக்கி பணியை செஞ்சு முடிக்கிறதுனால நாள் நல்லபடியாக போகும். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள நல்ல நட்புறவோடு பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் அன்பும் அந்யுன்யமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது. உங்களோட தேவையை நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு நிலைமை நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உற்சாகத்தோடவும் ஆரோக்கியத்தோடவும் இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு வீட்டில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கும். வியாபாரத்தில் உள்ள மந்த நிலை கொஞ்சம் குறையும். இன்றைக்கி எதிர்மறையான எண்ணங்களில் உங்கள் மனசில் தோன்றலாம். அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் அதை தவிர்த்து பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் முன்னேற்றம் அடைய முடியும். யதார்த்தமாக அணுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக கவனக்குறைவு ஏற்படுறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு திறமையோடு செய்கிறது நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். கணவன் மனைவி அன்பை கொடுத்து அன்பை வாங்குவது மூலமா சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நாளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். பணம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவினங்கள் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட காரியங்கள் இல்லைனா செய்கிறேன்னு சொன்ன காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முதுகு வலி மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ போஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இனியும் ரெகுலராக போடணும். நிறைய வியூஸ் இருந்ததுன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அதனால் நான் தொடர்ந்து பல விஷயங்களை போடுறதுக்கு நல்ல ஆசையாக இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.